there's a person I knew. அவனுக்கு வந்து 20 வயசு தான் ஆச்சு. அண்ட் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் சொல்றேன். அவன் வந்து ஒரு சாட்டர்டே மார்னிங்ல ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவான்னா போனோடனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பான். அண்ட் எதுக்காக எக்ஸசைஸ் பண்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவன் பாடியை பில்ட் பண்றக்கோ மசில்ஸ் பில்ட் பண்றக்கோ இல்லை அவனுக்கு வந்து அது ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குது அப்படிங்கறக்காகவும் அவன் எக்ஸசைஸ் பண்ண மாட்டான். அவன் எதுக்காக பண்றான்னா, அவன்கிட்ட கேட்டும் போது he said he does not want to feel weak. அவன் ஸ்கூல்லையும் அவன் ஒர்க் பண்ற பிளேஸ்லயும் அவன் இருக்கும் போது, அவன் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அவனை சுத்தி இருக்கிறவங்கள they made him feel weak. அந்த ஃபீலிங் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் எக்ஸசைஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறான். ஓரளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்காகவும் பில்ட் ஆயிருக்கான். இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஒரு மெயின் ரீசனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்க. அவன் எப்படிப்பட்ட ஆள்னா, இந்த ஃபுட் ஹீ ஈட்ஸ் நீங்க வெளியே பார்க்குற மாதிரிலாம் சாப்பிட மாட்டான். சுகர் இருக்காது, எந்த ஜங்கும் சாப்பிட மாட்டான், சாக்லேட்ஸ் எதுவுமே இருக்காது, மோமோஸ், கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டான், காஃபி, டீ, நத்திங். அவன் எந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரியில இருந்தானா, ரொம்ப பிசிக்கலாகவும் ஹெல்த் வைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருந்தான். பட் அவனுக்கு என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் அவனை வந்து ரொம்ப பாதர் பண்ணிட்டே இருந்தது ஆஸ் டேஸ் வென்ட். அண்ட் அது என்ன விஷயம்னு அவனுக்கு தெரியல. பட் அந்த ஸ்ட்ரெஸ் விச் இட் காஸ்ட் ஹிம் அவனை எந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுச்சுன்னா, அதை எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு he pretended that it not exist. அண்ட் வந்து கடைசியாக அது என்னன்னு ஃபைன் பண்ணுறான். அது என்ன அவனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னா, அவன் கரியரும் அவன் லைஃப்ல அவன் ப்ரொஃபஷனலா எந்த டைரக்ஷன்ல இருக்கான் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாதனால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டான ஒரு ஜோனுக்குள்ள அவன் போயிடுறான். டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கிறான், ப்ரொஃபஷனலா, ஃபினான்ஷியலி அண்ட் மென்டலி. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்குள்ள வந்து அவனை கொண்டு போயிடுது. இதை வந்து எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லா நெட்ஃபிளிக்ஸு, சீரீஸு அண்ட் ஹி கோஸ் அவுட். அதை என்னன்னு வந்து ஃபேஸ் ஆன் பண்ணாம இப்படியே வந்து அவன் நாட்களை கழிச்சுட்டு இருந்தான். அண்ட் சடன்லி ஹி ரியலைஸ் தட் ஹி நீடட் டு சேஞ்ச். இந்த மாதிரி டைரக்ஷன்லெஸ்டா இல்லை லாஸ்டா ஃபீல் பண்ணும்போது இன் ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட்ஸ், இது வந்து எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வரது சகஜம்தான், கிட்ஸை தவிர. அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனோ ஆன்சரோ என்கிட்ட இல்லை. பட் இதுக்கு ஒரு ஆன்சர் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்சியூட்ல ஐ ஃபவுண்ட் சம் விச் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டூ. எதுக்குன்னா, உங்க டைரக்ஷன்லையும் உங்க கோல்ஸை ரீச் பண்றதுக்காக நான் இப்போ சொல்ல போற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனாலதான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். இது வந்து ஷேர் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து இதனோட ஃபுல் சொல்யூஷனும் கிடைச்சிரும் அப்படிங்கறத என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாது. பட் கண்டிப்பா வந்து இது ஒரு பேஸாவும் ஒரு ஃபவுண்டேஷனாகவும் இருக்கும் ஆன் விச் யூ கேன் பில்ட் ஆன். இந்த கான்செப்ட் என்னன்னா, இட்ஸ் கால் த 5 buckets கான்செப்ட். 5 buckets கான்செப்ட்ஸ்னா என்னன்னா, இந்த 5 பக்கெட்டை உங்க லைஃப்ல நீங்க ஃபில் பண்ணும்போது ப்ரொஃபஷனலாகவும் ஃபினான்ஷியலாகவும் உங்களால ஒரு நல்ல ஸ்டேட்ல போய் உங்க லைஃபை கொண்டு போக முடியும். இந்த கான்செப்ட் நான் வந்து ஸ்டீவன் ஒருத்தரோட ஒர்க்ஸ்ல இருந்து தான் கண்டுபிடிச்சேன். அதுதான் லேர்ன் பண்ணி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பக்கெட் என்னன்னா நாலேஜ். இப்போ உங்களுக்கு எந்த கோலா இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ணணும்னா, அண்ட் இப்போ இருக்கிற உங்க நிலைமையில இருந்து வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப்க்கு நீங்க போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு மெயினா தேவைப்படுறது வந்து நாலேஜ். எந்த ஃபீல்டா வேணா இருக்கலாம், எந்த ப்ரொஃபஷனா வேணா இருக்கலாம், பட் நாலேஜ் இல்லாம நத்திங் will be born out of it. And when nothing can be born out of it, big money and riches will also not be there. இப்போ நீங்க டாக்டரா இருக்கணும் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில், பயாலஜிக்கல் ஃபீல்டில் லேட்டஸ்ட் ரிசர்ச்ஸாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் நாலேஜாக இருந்தாலும் சரி, நிறைய படித்த அந்த நாலேஜை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு குவாலிஃபைட் டாக்டராக அவங்களால இருக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா கோடிங் சம்மந்தமான ஒரு நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அதர் ஃபீல்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதில் உங்களால் ப்ராப்பராக வந்து எக்ஸல் பண்ண முடியும். இல்லை இப்போ வந்து நான் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்னா
பிஸ்னஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுது, மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்க, பீப்புள் எப்படி மேனேஜ் பண்ணணும், லீடர்ஷிப், ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து நீங்க மாஸ்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கான நாலேஜை வந்து நீங்க கெயின் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, பட் அது இப்போ வந்து நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணும்போது எதை எதிர்பார்த்து இந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படிங்கறது இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஹைலி குவாலிஃபைட் நாலேஜ் இருந்தாதான் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் உங்களால எக்ஸல் பண்ண முடியும். ஒரு ஆவரேஜ் நாலேஜா இருந்தீங்கன்னா உங்க லைஃபும் ஆவரேஜா முடியறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. எப்பயுமே ஒரு ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் வந்து எந்த ஃபீல்ட்லயாச்சும் கத்துக்கிட்டா மட்டும்தான் அதுல வந்து நம்ம லைஃப்ல எக்ஸல் பண்ண முடியும். செகண்ட் பக்கெட் என்னன்னா ஸ்கில்ஸ். இப்போ நீங்க அந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் எனிதிங் பிக் வந்து பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்டே உங்க ஸ்கில்ஸ் தான். வாட் வில் மேக் யூ சம்திங் இன் திஸ் வேர்ல்ட் ரேதர் தென் நத்திங், அண்ட் வாட் வில் கிவ் யூ சிக்னிஃபிகன்ஸ் இன் யுவர் லைஃப் இஸ் யுவர் ஸ்கில்ஸ். ஏன்னா ஃபினான்ஷியல் லைஃபாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இந்த நீங்கள் வச்சுக்கிற ஸ்கில்ஸை பொறுத்து தான் உங்கள் லைஃப் வில் ஃபார்ம் அரவுண்ட் இட். இப்போ வந்து இந்த நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் இன்வென்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் பில்ட் பண்ணுறீங்க, உங்களுக்காகவே நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்காக பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனிக்காகவே பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்டாக பண்ணுங்கிற போது மற்ற பீப்புளுக்காக பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போது தான் யூ டூ த ஒர்க் ஃபார் சம்ஒன் எல்ஸ் அண்ட் யூ கெட் மணி இன் ரிட்டர்ன். அப்போதான் உங்களை நீங்களே ஒரு ஸ்கில்டு பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்க முடியும். ஒரு நாலேஜ் மட்டுமே இருந்தால் நீங்கள் ஸ்கில்டு ஆயிட மாட்டீங்க. அந்த நாலேஜை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு கிரியேஷன் உருவாக்கும் போது தான் உங்களை நீங்கள் ப்ராப்பராக ஸ்கில்டு அப்படின்னே சொல்லிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து கோடிங்கை மாஸ்டர் பண்ணிட்டீங்க, ப்ரோக்ராமிங் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் மற்ற கம்பெனிக்காக இல்லை மற்ற பீப்புளுக்காக ஏதாச்சும் பில்ட் பண்ணி தரீங்க, பிஸ்னஸஸ் க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட்டாக இருக்கிறீங்கன்னா அப்போ தான் உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுவீங்க. யூ வில் கெட் மணி டூ. இப்போ தேர்ட் பக்கெட் என்னன்னா நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஸ்கில்ஸ் நீங்க அப்ளை பண்ண மற்றவங்களோட லைஃப் பெட்டர் ஆக்குறதுக்காக நீங்க அந்த ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணும்போது, இந்த ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ணும்போது யூ வில் மீட் மெனி பீப்புள். இப்போ நிறைய பீப்புள் உங்க ஃபீல்ட்லயே நீங்க மீட் பண்ணும்போது உங்க நெட்வொர்க் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களை கான்டாக்ட்ல இருந்துக்கணும், உங்கள் ஸ்பெஷலைசேஷன் பொறுத்துன்னு உங்கள் நெட்ஒர்க்ஸ்லாம் உங்கள் கான்டாக்டை வளர்த்திப்பாங்க. தட் வே யோர் நெட்ஒர்க் டூ வில் க்ரோ. இப்போ நீங்கள் ஒரு கோடராக இருக்கீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில், அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில், இல்லை கோடிங் ஃபீல்டில், அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு முக்கியமான பர்சன்ஸோட நெட்ஒர்க்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் பில்ட் பண்ணணும் இல்லை சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணுங்கிற போது இந்த நெட்வொர்க்கை உங்கள் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த்து வந்து ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் பில்ட் பண்ண நெட்வொர்க்ஸ் வச்சு யூ வில் கெட் ரிசோர்ஸஸ் அண்ட் டூல்ஸ் தட் யூ ப்ரீவியஸ்லி டிட் நாட் ஹேவ். இப்போ என்னன்னா நம்ம தனித்தனியாக வந்து நம்மளுக்குன்னு தனி ஸ்கில்ஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும், தனி ரிசோர்ஸஸ் இருக்கும், தனி டூல்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம தனித்தனி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம், நம்மளுக்குன்னு தனி டூல்ஸும் இருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, நம்ம நாலேஜை பொறுத்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ரிசோர்ஸஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம நெட்வொர்க் வளர்த்திக்கும் போது, நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம ஃபீல்டில் உருவாக்கிக்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த resources and tools that you don't own can be used because your network owns them. இப்போ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டு வந்து தார்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு மார்வல் மூவில நீங்க ஒரு கேப்டன் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு ஷீல்டு இருக்கு, தார் கிட்ட ஒரு ஹேமர் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வித் தார்
உங்களுக்கு தாரோட நெட்வொர்க் இருக்கிறதுனால அவர் ஹேமரை வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும், ஈவன் தோ யூ டோன்ட் ஓன் இட். இந்த மாதிரி வந்து ரிசோர்சஸ் வந்து நம்ம ஃபீல்ட்ல, நம்ம பிஸ்னஸஸ்ல, நம்ம நெட்வொர்க்ஸ் மூலயமா நம்ம கிடைக்கும் போது நம்ம அதை நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், ஈவன் தோ வி டோன்ட் ஓன் தம். அப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபிஃப்த் பக்கெட் கம்ஸ் இன்டு பிளே. ஃபிஃப்த் பக்கெட் என்னன்னா ரெப்யூட்டேஷன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க லைஃப்ல. பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸாகவும் சரி, ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட்ஸாகவும் சரி, வென் ரெப்யூட்டேஷன் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். இப்போ வந்து நீங்க வந்து டைரி மில்கோட ஓனர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப வருஷமா டைரி மில்க்குங்கிற ஒரு சாக்லேட் வந்து இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட். அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து அவங்க போடுற ஆட்ஸே ரிலேஷன்ஷிப் பேசிஸ்ல தான் வச்சிருப்பாங்க. அதனால எல்லாத்துக்குமே தெரியும் டைரி மில்க்குங்கிறது ஒரு ஃபேமஸ் சாக்லேட் பிராண்ட் அப்படின்ட்டு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நேரமா யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அவங்க மேல ட்ரஸ்ட் இருக்கும், அவங்களோட ரெப்யூட்டேஷனை நீங்க பிலீவ் பண்ணுவீங்க ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது. அப்படி நீங்க பிலீவ் பண்ணும்போது அவங்க அடுத்து என்ன ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாலும், அடுத்து அவங்க என்ன செல் பண்ணாலும் அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. ஏன்னா யூ ட்ரஸ்ட் தெம் அண்ட் தேர் ரெப்யூட்டேஷன் இஸ் ஸோ ஸ்ட்ராங். இப்போ ஒருவேளை அவங்க ப்ராடக்ட் சாப்பிட்டு ஏதோ ஃபுட் பாய்சனிங் ஆகி ஏதாச்சும் ஒரு தப்பான செயல் நடந்துருச்சு, ஏதாச்சும் பாய்சனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெப்யூட்டேஷன் வந்து ஃபுல்லாகவே அடிப்படும். அப்படி அடிப்படும் போது ரெப்யூட்டேஷன் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர் அண்ட் யூ லூஸ் தென் அண்ட் தேர். So much depends on your reputation, so guard it with your life. இப்போ நீங்க எந்த சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் பார்த்தாலும் இந்த 5 பக்கெட்ஸ் வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஓவர் ஃப்ளோயிங்காக இருக்கும். இப்போ எலான் மஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு இல்லாத நாலேஜ் இல்லை, அவருக்கு இல்லாத ஸ்கில்ஸ் இல்லை, அவருக்கு இல்லாத நெட்வொர்க் இல்லை, அவருக்கு இல்லாத ரெப்யூட்டேஷன் இல்லை. இந்த 5 பக்கெட்ஸ் இருக்கிற ஒரு மனுஷன் எலான் மஸ்க். இது வந்து ரொம்ப ஓவர் ஃப்ளோயிங்காக இருக்கிற ஒரு ஹியூமனும் வந்து எலான் மஸ்க். அப்படி இருக்கும்போது அவர் அடுத்த எந்த கம்பெனி ஆரம்பிச்சாலும் அதை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதனாலதான் இந்த 5 பக்கெட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். எந்த நம்ம சக்சஸ் அச்சீவ் பண்றதுனாலும் நம்மளுக்குன்னு ஒரு டைரக்ஷன் வேணாலும் இந்த 5 பக்கெட்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ஷனே இல்லை அப்படிங்கும் போது இந்த 5 பக்கெட்டை யூஸ் பண்ணி உங்க ஃபீல்ட்ல உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபீல்டில் நாலேஜை வளர்த்திக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் வளர்த்திக்கிட்டு, அதை யூஸ் பண்ணி நெட்வொர்க் வளர்த்திக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மூலயமா வர ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெப்யூட்டேஷன் பில்ட் பண்ணும்போது தான் ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்களால ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இதெல்லாம் கேட்கும் போது ஒரு வேகா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அண்ட் திஸ் மை நாட் ப்ரொவைட் யூ வித் கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ், பட் தே ஷுவர்லி வில் பி a base for you to start. Let go of who you are to discover who you could be. Peace.